இஸ்லாத்தின் ஆரம்ப விடியலிலே, மக்கா நகரின் இதயப் பகுதியிலே, உறுதிமிக்க ஈமானுடன் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி, தன் உறுதியால் தாயகம் துறந்து கடல் கடந்த ஒரு தியாக மங்கை, முஹாஜிரா, சோதனைகளைத் தாங்கிய சாதனைப் பெண்மணி. அந்த பெண் சஹாபி யார் என்று உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் ரைஸா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ தைம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் ஜபலா, ஜெய்னப் பின் அப்துல்லாஹ் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகளாகப் பிறந்தார்கள். நபி அவர்களின் அழைப்பு மக்காவின் மண்ணில் ஒலிக்கத் துவங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை அடையாளம் கண்டுகொண்ட தூய உள்ளங்களில் இவரும் ஒருவர். தனது கணவர் அல் ஹாரிஸ் பின் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து எந்த தயக்கமுமின்றி இஸ்லாத்தின் நிழலில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் மக்காவின் சூழல் அந்த ஈமானிய குடும்பத்திற்கு எளிதாக குறைஷியர்களின் தனது ஈமானை பாதுகாப்பதற்காக தன் அன்பிற்குரிய இல்லத்தை துறக்கத் துணிந்தார்கள். 2வது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தன் கணவருடன் இணைந்து அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அந்நிய தேசமான அபிசீனியாவின் மண்ணில் இவர்களது குடும்பம் விரிவடைந்தது. மூசா, ஆயிஷா, ஜெய்னப், ஃபாத்திமா எனும் குழந்தைகளை அங்கே ஈன்றெடுத்தார்கள். ஆனால் அந்த தஞ்சம் புகுந்த மண்ணில் அவருக்கு ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது. தனது அருமை மகன் மூசாவை அந்த அந்நிய மண்ணிலேயே பறிகொடுத்தார்கள். காலங்கள் பல நகர்ந்தன. மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் நிகழ்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீதமுள்ள 3 மகள்களுடன் தாயகம் திரும்ப முடிவெடுத்தார்கள். அபிசீனியாவின் கரைகளிலிருந்து தனது தேசத்தை நோக்கிய அந்தப் பயணம் மீண்டும் ஒரு பெரும் சோதனையாக மாறியது. அந்தப் பயணத்தின் கடினமான பாதையில் ரைஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது பயணத்தின் இடையிலேயே தாகம் ஏற்பட்டு ஒரு ஓடையில் தண்ணீர் குடித்தார்கள். அதனால் ஒவ்வாமை ஏற்பட தனது கண்களை மூடினார்கள். அந்தப் பயணத்தின் துயரம் அங்கேயே முடிவடையவில்லை. அவரது அன்பு மகள்களும் அதே பயணத்தின் போதே மரணத்தை தழுவினார்கள். இதுதான் ஈமானுக்காக தாயகம் துறந்த, அபிசீனிய மண்ணில் தன் பிள்ளைகளை இழந்த, தியாகப் பயணத்தின் மத்தியிலே தன் உயிரை தியாகம் செய்த ரைஸா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.